وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்லவன் ரஹ்மானை போற்றி புகழ்ந்து நற்குணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் அன்பின் காரணமாக இரவு வணக்கங்களிலே புனிதமான இந்த மாதங்களில் ஈடுபடக்கூடிய, இந்த நாட்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே நிரந்தரம் இல்லாத முடிவடையக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்து இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை எல்லாம் அல் குர்ஆன் அஸ்-சுன்னாவின் மூலம் தெளிவாக வழிகாட்டி எச்சரித்து அற்பமான இந்த உலக வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே அல்லாஹுவுக்கு பொருத்தமாக ஒவ்வொரு நாட்களையும் கழிக்கணும், அவனுடைய மேலான ஜென்னாவை அடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே நாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். நேற்றைய தினம் இஸ்லாமிய குடும்பம், குறிப்பாக அதிலே இளைஞர்களின் பங்களிப்பு அப்படி என்ற ஒரு தலைப்புல ஆரம்பமாக ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். சின்ன ஒரு ஞாபகமூட்டலாக தருவதாக இருந்தால், முதலாவது ஏன் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டது என்று நான் ஒரு சில காரணங்களை சொன்னேன். தொழுகை என்பது இஸ்லாமிய குடும்பம் என்றாலே முதலாவது தொழுகை இருந்தால்தான் அது உண்மையான இஸ்லாமிய குடும்பம். தொழுகை எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கப்படணும், குறிப்பாக ஒரு குடும்ப தலைவர் அதுல எந்த அளவுக்கு கரிசனையோடு நடந்து கொள்ளணும். அதே மாதிரி ஒழுக்கம், வெட்கம் ஒரு குடும்பத்திலே எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்கணும். இந்த வெட்க உணர்வு நம்முடைய பெண்களிடத்துல குறிப்பாக இருக்கணும் என்பதையெல்லாம் மிகவும் இஸ்லாமிய அடிப்படையில எந்த அளவுக்கு அது ஒரு குடும்பத்திலே தாக்கம் செலுத்தும் என்பதையெல்லாம் நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ளணும். அன்பு சகோதரர்களை, அந்த அடிப்படையில உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இன்னும் ஒரு இடத்துல ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுற நேரம் 7வது அத்தியாயம் 179வது வசனம், சூரா ஆரஃப். وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ. மனிதர்களையும் ஜின்களையும் அதிகமானவர்கள் நரகத்துக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். எந்த நரகத்திலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னானோ, மனிதர்களையும் ஜின்களையும் அதிகமானவர்கள் அந்த நரகத்துக்குத்தான் போவார்கள் என்றும் அல்லாஹ் சொல்றார். அப்படி சொன்னா ஒரு உண்மையான இஸ்லாமிய குடும்பமாக இருந்தால், அந்த குடும்பத்தினுடைய தலைவராக இருந்தால், அதற்கு பொறுப்பானவர்களாக இருந்தால் நாம என்ன யோசிக்கணும்? ஏன் அதிகமாக நரகத்துக்கு போவார்கள்? அதிலிருந்து நம்மை, நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதாக இருந்தால் நாங்க என்ன செய்யணும்? வெறுமனே அல்லாஹ் சும்மா நிறைய பேர் நரகத்துக்கு போவாங்கன்னு மட்டும் சொல்லல, காரணத்தையும் சேர்த்து சொல்றாங்க. லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது. லா யஃபஹூன பிஹா, அந்த உள்ளத்தின் மூலம் அவர்கள் என்ன செய்வதில்லை? சிந்தித்து நல்லுணர்வு பெறுவதில்லை அப்படின்ற அல்லாஹ். நரகம் போறதுக்கு கொலை செஞ்சுதான் நரகம் போடும் என்ற தேவையில்லை. சரி, பெரிய ஹராமான உச்சக்கட்ட பாவங்கள்ல ஈடுபட்டால் மட்டும்தான் நரகம் என்பதில்லை. அல்லாஹ் சொல்றான், சிந்திச்சு நல்லுணர்வு பெறாவிட்டால், ரப்பை பற்றி அறிந்து படித்து நல்லுணர்வு பெற்று உள்ளங்கள்ல மாற்றம் வராவிட்டால் நரகம். அப்ப ஒரு குடும்பம், குறிப்பாக குடும்பத்துல பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு சிந்திக்கணும்? அல்லாஹ்வை பற்றி நம் குடும்பம் படிக்கணும், அவனுடைய ஆற்றல்களை தெரியணும். அஸ்மாவுல் ஹுஸ்னா 99 பெயர்கள் இருக்கிறது. இது ஒவ்வொன்றையும் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பண்புகள். சரி, அஸ்மா வ சிஃபத் என்பது இது தௌஹீதுல மிக முக்கியமான ஒரு பகுதி. அவனுடைய பெயரையும் பண்புகளையும் புரிகிறது. எந்த அளவுக்கு நம் பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பற்றி அறிவு கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் தொடர்ந்து சொல்ற நேரம் அவர்களுக்கு கண்கள் இருக்கும்,
அதன் மூலம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். கண் இருந்தா எல்லாரும் பார்ப்பார்கள். கண் இருக்குதுன்றா பாப்போம் தானே. அல்ல எதை குறிப்பிடுகிறான்? கண்கள் இருக்குது ஆனா பார்க்க மாட்டார்கள் என்றால் நல்லவற்றை, சரி பிரயோசனமானதை பார்க்க மாட்டாங்க. காதுகள் இருக்கும் ஆனால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். காது இருந்தால் எல்லாருக்கும் கேட்கத்தான் செய்து, செவிப்புலன் காது கேட்கக்கூடியதா இருந்தால் எல்லாரும் நான் பேசுறத நீங்க கேட்கறீங்க, ஒவ்வொருத்தர் பேசுறதையும் நம் எல்லாம் கேட்குது. ஆனால் இறைவன் இங்கே எதை சுட்டி காட்டுறான் என்றால், இறையச்சத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை, நல்ல விடயங்களை, அல்லாஹ்வை பற்றிய அறிவை சர்வ சாதாரண இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? ஒரு இசை அல்லது பயனில்லாத, தேவையில்லாத, அசிங்கமான, எதுக்குமே உதவாத விடயங்களை எல்லாம் காது கொடுத்து நல்லா கேட்கிறவர்கள், மார்க்க உபதேசங்கள் என்று வந்தால், குர்ஆனுடைய வசனங்கள் என்று வந்தால், நல்ல விஷயங்கள் என்று வந்தால் கணக்கெடுக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு விட்டுட்டு போறாங்க. சும்மா ஒரு Facebook ஒருத்தர் பார்த்துட்டு போறாங்க வைங்களேன், ஒரு ஜோக்கு வீடியோ, ஜோக் நகைச்சுவை, தேவையே இல்லைதான். அதுல இசை இருக்கும், ஹராமான காட்சிகள் இருக்கும், ஆனாலும் பார்ப்பாங்க. இன்னொன்று பார்த்துட்டு எது எல்லாம் தேவையோ எல்லாத்தையும் பார்ப்பவர்கள், ஒரு மார்க்க சின்ன ஒரு பயான் வீடியோ வரும் அல்லது ஒரு குர்ஆனுடைய வசனம் வரும், ஒரு ஹதீஸ் வரும், அது தேவையில்ல, தள்ளி விட்டுருவாங்க. சரி, சுப்ஹானல்லாஹ், ரப்புல் ஆலமீன் இதை சொல்லிட்டு ஒரு வசனத்தை பயன்படுத்துகிறார். உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் எல்லாம் கால் நடைகளை போன்றவர்கள் என்று சொல்றாங்க. யாரு உள்ளம் இருந்தும் சிந்திக்கலையோ, கண்கள் இருந்தும் நல்லதை பார்க்கவில்லையோ, காதுகள் இருந்தும் நல்லதை கேட்கவில்லையோ, கால் நடைகளை போன்றவர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நீங்க சூரா அஅராஃப் 7வது அத்தியாயம் ஞாபகம் வச்சு கொஞ்சம் வீட்டுல போய் எடுத்து ஒரு முறை படிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லிட்டானா, சொல்லிவிட்டு கால்நடைகளை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு தான் பல், பல் என்ற அரபுல சாதாரணமா லா என்று சொன்னா இல்ல என்ன அர்த்தம். பல் என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்தப்படும் என்றா, இல்லை என்பதையும் இன்னும் ஒரு முறை ஆணித்தரமாக, உறுதியாக, ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு பல், இல்லவே இல்லை. அந்த கால்நடைகளை விட, மிருகங்களை விட கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்ற. யார? உள்ளங்கள் இருந்தும் நல்லுணர்வு பெறாமல், கண்களால நல்லவற்றை பார்க்காமல், காதுகளால நல்லவற்றை கேட்காமல், அல்லாஹ்வை அஞ்சலையா, உள்ளங்கள் சிந்தித்து நல்லுணர்வு பெறலையா, கால்நடைகளை விட கேவலமானவர்கள் என்றாங்க. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, இன்னைக்கு சமூகத்துல உளவியல்ல சொல்லுவாங்க, கண்கள் மூலமாக எது உள்ளால போகுதோ, சரி, கண் மூலமாக ஒரு மனிதன் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உள்ள போகுதோ அவருடைய செயல்பாடுகள் மூலம் அது வெளியே வரும், ஆக்ஷன்ஸ் மூலமா. காது மூலமா எதெல்லாம் உள்ள போகுதோ அதெல்லாம் வாய் மூலமா, நாவு, பேச்சு மூலமா வெளியே வரும். சரி, அப்ப இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல அதிகமானவர்களுடைய பேச்சுகள், செயல்பாடுகள் எல்லாம், குறிப்பாக இளைஞர்களுடைய எப்படி இருக்குது தெரியுமா? ஹராமான, அசிங்கமான, கேவலமான நடிகர்களை போல, ஆபாசத்தை தூண்டக்கூடிய அந்த நடிகர்கள் கதாநாயகன் என்று நினைச்சிட்டு இருக்கிறாங்களே, அவர்களுடைய பேச்சு பாணியும், அவர்களுடைய ஆக்ஷன்ஸும், ஸ்டைலும், ஆடை அணிந்தாலும் அவர்களை மாறி, பேசினாலும் அவங்கள மாறி, பிறநாளைக்கு கூட உடுப்பு வாங்கும் போது அந்த நடிகன் உடுத்த மாறி, இந்த நடிகன் ஸ்டைல் மாறி, இந்த கதாநாயகன், இப்படி தேடி வாங்கக்கூடியவர்கள் கூட பல பேர் இருக்கிறாங்க. குடும்ப தலைவர்கள் இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இஸ்லாமிய குடும்பம் ஒன்று சரியாக உருவாகிறதாக இருந்தால் அதிகமான பாவங்களுக்கு வித்திடக்கூடிய,
இந்த திரைப்படங்கள், சினிமாக்கள், நாடகங்கள்ல இருந்து நம்முடைய குடும்பம் வெளியே வரணும். ஆரம்பத்துல கொள்கை பிரச்சாரம் வீரியமாக நடந்த நேரம், ஷிர்க்ல இருந்து பிதஅத்துல இருந்து குடும்பத்தை பாதுகாக்கணும் என்று குடும்ப தலைவர்கள் எந்த அளவுக்கு கரிசனையோட, அக்கறையோட, துணிச்சலோட இருந்தார்களோ, உறுதியாக இருந்தார்களோ, மாஷா அல்லாஹ் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு அந்த விடயங்களை ஷிர்க் பிதஅத்துல இருந்து குடும்பத்தை பாதுகாக்கணும் என்பதுல நிறைய அக்கறை இருக்குது. ஆனால் சினிமால இருந்து பாவத்தை, அசிங்கத்தை, ஹராத்தை தூண்டக்கூடிய, விபச்சாரத்தை தூண்டக்கூடிய இந்த சினிமால இருந்து எங்கள் குடும்பத்தை வெளியே கொண்டு வரணும் என்பதிலே எத்தனை பேர் உண்மையாக கரிசனையில் இருக்கிறோம். நம்ம கொள்கைவாதிகள் என்று மார்பு தட்டக்கூடிய எத்தனையோ பேருடைய குடும்பங்கள் எல்லாம் பாதுகாக்கணும். இன்னுமே படம் பார்த்துட்டு, இசையில மூழ்கிட்டு, தொடர் நாடகங்கள் பார்த்து கொண்டுதான் இன்னும் ரமலானுக்குல மட்டும் அதுக்கு ஒரு விடுமுறை, பெருநாள்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கும். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, என்னுடைய உங்களுடைய குடும்பத்தை சினிமா என்ற சீரழிலிருந்து, இந்த பாதாளத்துல இருந்து காப்பாற்ற என்னால முடியாவிட்டால், இந்த சினிமா தான் சமூகத்துல உள்ள ஏராளமான அநியாயங்களுக்கு முன்னுதாரணம், வழிகாட்டி. போதை போதை என்று இன்னைக்கு போதைக்கு எதிராக எவ்வளவு மாநாடுகள், எவ்வளவு எதிர்ப்பு நிகழ்ச்சிகள், எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு செயல்பாடுகள். இந்த போதையை சமூகத்திலே கொண்டு சேர்ப்பதில் அதிமுக்கியமான பண்பு, அந்த பங்கு யாருக்கு இருக்குது? சினிமா நடிகர்களுக்கு. சாதாரணமா ஒரு ஃப்ரூட்ஸ் விற்கிறவர் கடை ஒன்று வச்சு விற்பார், வீடு வீடா வந்து விற்பார். ஆனா போதை பொருள் எல்லாம் அப்படி எல்லாம் விற்கல. அது பகிரங்கமா ஒளிஞ்சி மறைஞ்சி தெரியாம, அல்லது இல்ல ஒரு சாராயம் விற்கணும் என்றா கூட அதுக்கு லைசன்ஸ் எடுத்து தான் நாட்டுல செய்யணும். அது ரொம்ப கஷ்டம். ஆனால் ரொம்ப சிம்பிளா எப்படி ஒவ்வொரு வீட்லையும் உள்ள இளைஞர்கள் கவரப்படுகிறார்கள்? சினிமா நடிகர்கள் மூலமா. இப்ப இந்த சினிமா நடிகர்களை பார்த்து பார்த்து வளரக்கூடிய நம்முடைய குடும்பங்கள், சினிமாவிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பங்கள், பார்க்கிறது ஹராமா இருந்தா, கெட்டதா இருந்தா, அசிங்கமா இருந்தா, கேட்கிறதெல்லாம் சினிமா பாடல்கள் எல்லாம் எடுத்து பாருங்க, ஷிர்கான வரிகளும் ஹராமான விடயங்களும் அசிங்கமும் ஆபாசமும் இதுதான் எல்லாமே நிறைஞ்சிருக்குது. இதையெல்லாம் கேட்கக்கூடிய ஒருத்தருடைய உள்ளம் என்ன செய்யும்? நல்லதை சிந்திக்குமா? கண்ணு மூலமா, காது மூலமா நல்லது உள்ளத்துக்கு போனால்தான் உள்ளம் நல்லதை சிந்திக்கும். ஹராத்தையே, அசிங்கத்தையே பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும்? நான் அடிக்கடி சொல்ற உதாரணம், பிள்ளைகள் அதிகமா கிரிக்கெட் பாக்குற ஒருத்தர், அவருடைய கண்ணால கிரிக்கெட் தான் நிறைய பாக்குறாரா, அவருடைய செயல்பாடு எப்படி மாறும்? கிரிக்கெட் மேட்சையே பார்த்துட்டு இருந்துட்டு உமா கடைக்கு போங்கன்னு சொன்னா கடைக்கு போய்த்துட்டு வந்து கிழங்கு எடுத்து போல் போடுவார். அப்படியே இல்லையா? தேங்காய் கையில இருந்தா வீசாட்டியும் போல் போடுற மாதிரி ஒரு ஆக்ஷன் வரும். ஃபுட்பாலே அதிகமா பார்த்து அதுலயே தீவிரமா இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு போத்தல பாதையில கண்டா சும்மா போகலாம். போத்தலோடு ஒரு போத்தல் மூடிய வச்சு கூட ஃபுட்பால் விளையாடத்தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க எதை பாக்குறாங்களோ அதுதான் ஆக்ஷன்ல வரும். ஹராத்தையே பார்க்கிறவர்களுக்கு ஏன் இன்னைக்கு சமூகத்துல விபச்சாரம் இவ்வளவு பெருகி போச்சு? அசிங்கங்கள், ஆபாசங்கள் ஏன் தலை விரித்தாடுது? பார்க்கிற சினிமால முழுக்க முழுக்க அது காட்டப்பட்டால் அதை பார்க்கிறவருடைய சிந்தனையும் அப்படித்தான் வேலை செய்யும். அப்ப நான் ஒரு பாடசாலைக்கு போய்த்திருக்கிறேன். ஓலவல் மாணவர்களுக்கு நிகழ்ச்சி. கடந்து போற நேரம், இடைவேளை, இன்டர்வல் நேரம், சின்ன பொடியம்மா நினைக்கிற ஒரு 4ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு அல்லது 4ஆம் ஆண்டு இருக்கும். சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் இப்படி நடந்து போற நேரம் பாக்குறேன், இந்த சண்டை கொஞ்சம் முத்தி நல்லாவே அடிச்சுட்டு போயிட்டு அந்த மாணவன் ஒரு வார்த்தை பயன்படுத்தினான். அல்லாஹ்வுடைய மாளிகை இது, அதனால் அந்த வார்த்தை அப்படியே சொல்ல மாட்டேன் என்றால், அது ஒரு திரைப்படத்திலே ஒரு நடிகன் இந்த பஞ்ச் டயலாக்னு சொல்லுவாங்களா இல்லையா,
அது சினிமால ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு பஞ்ச் டயலாக் வச்சிருப்பாங்க. அதை வச்சுதான் அந்த படத்தை ஃபேமஸ் ஆக்குறது. அந்த டயலாக வச்சு பாட்டை வச்சு இப்படி. இப்ப அந்த 3ஆம் ஆண்டு அல்லது 4ஆம் ஆண்டு சும்மா வயசு தானே 8 அல்லது 9, அந்த சொன்ன வார்த்தை அப்படி சொல்ல இயலாது, திரைப்பட வசனம் என்பதால இது அல்லாட மாளிகை. நான் அதோட விளக்கத்தை சொன்ன சாராம்சமா சும்மா அத அவன் என்ன சொல்றான்டா, அடிச்சிட்டு போய்த்துட்டு, நீ சாகணுமெண்டா அதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன், நான் சாகணுமெண்டா அதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். ஒரு சின்ன புள்ள பேசுற பேச்சு. அவன் சொன்ன அந்த டயலாக் இன்றைக்கும் அந்த டயலாக் அப்படியே எனக்கு மனதில் பதிஞ்சிருக்கிறது. அது வரைக்கும் உண்மையா எனக்கு தெரியாது இது படத்தினுடைய திரைக்கதை, அந்த சினிமால வர வசனம் தான். இப்ப நான் ஓலவல் மாணவர்களுக்கு இப்ப நிகழ்ச்சி செய்ய வைத்திருக்கிறேன். இப்ப இதை ஆரம்பிச்ச உடனே இதை அப்படியே சொல்லி, ஏன்னா அது காதல கேட்டுட்டே இருக்கிற அவன் சொன்ன மாதிரிக்கு நான் நினைச்சு ஷுவரா இது ஒரு சினிமா டயலாக் தான். அப்ப கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, படத்துல பேர் பிள்ளைகள், படத்துல பேரை சொல்லி நடிகனை சொல்லி இந்த படத்துல இந்த நடிகன் பேசுற டயலாக் தான் இது. சுபஹானல்லாஹ். இந்த சமூகத்துல அந்த புள்ள பேசினது அது ஒரு வேதனை. அத சொன்ன உடனே மொத்த பேருக்கும் இது இந்த படத்துலதான் இந்த நடிகன் பேசினது தான் என்று தெரிந்திருக்குது என்றால் அறிவு எல்லாம் எதுல இருக்குது, சிந்தனை எல்லாம் எதுல இருக்குது? ஒரு ஏதாவது மார்க்கம் சம்பந்தப்பட்ட குர்ஆனுடைய ஒரு விஷயம், ஒரு வசனத்தை சொல்லி இது எந்த சூறால எந்த இடத்துல வருதுன்னா உடனே எங்களோட மாணவர்களால எங்களோட பிள்ளைகளால சொல்ல முடியுமா? ஆனால் சினிமால வர டயலாக் என்ன எவ்வளவும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதுல மூழ்கி கிடக்கிறார்கள். இதுல இருந்து எங்களோட குடும்பத்தை நாம் காப்பாற்றாவிட்டால் இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ள பல சிக்கல்கள் இன்னைக்கு நாங்க பாக்குறோமா இல்லையா? உம்மா வாப்பா பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கி 18-20 வருஷமாக பிள்ளைகளுக்காகவே வாழ்க்கையை தியாகம் செய்திருப்பார்கள். ஆனா 20 வயசுல உம்மாக்கும் தெரியாம வாப்பாக்கும் தெரியாம புள்ள யாரோ ஒருத்தரோட வீட்டை விட்டு பெத்துரும். எப்படி இருக்கும் பெத்தவங்களுக்கு? இதுக்கு வழிகாட்டினது யாரு? இப்படித்தான் வீட்டை விட்டு ஓடி போகணும் என்று காட்டி கொடுத்தது யாரு? களவெடுக்கிறதா இருக்கலாம், கொலை செய்யறதா இருக்கலாம், கடத்துறதா இருக்கலாம், எல்லாமே திரைப்படங்கள் தான் முன்னுதாரணம். இந்த சினிமா மட்டும் ஒரு குடும்பத்துல நிப்பாட்டப்பட்டுச்சுன்னு வைங்க, மிகப்பெரிய ஒழுக்க சீர்கேடு அந்த குடும்பத்திலிருந்து பாதுகாக்கப்படும். இந்த சினிமாக்களை பார்த்துதான் ஆண்கள் பெண்களை போல, பெண்கள் ஆண்களை போல இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறாங்க. இயல்புல எல்லாருக்கும் என்ன தெரியும்? காதுல காதுக்கு தோடு பெண்கள் அணிகிறது எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? கழுத்துல மாலை பெண்கள் போடுறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா சர்வ சாதாரணமாக இன்றைக்கு ஆண் பிள்ளைகள் இளைஞர்களுக்கு மத்தியில காது குத்துறது ரொம்ப பெரிய ஃபேஷன் ஸ்டைல். அவர் ஏதோ பெரிய உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறதா ஃபீல் பண்றார். காது குத்திட்டா வழிகாட்டினது யாரு? வழிகாட்டினது யாரு? ஆம்பளை பிள்ளைகள் செயின் போடுறாங்க, கையில ஒரு காப்பு. ஒரு வாப்பா என்ன சந்திச்சாரு, ஒரு நடிகனுடைய பேரை சொல்லி சொல்றாரு, இந்த நடிகனை போல இவன் கையில இப்படி போடுறான், இத கலட்ட சொன்னதுக்கு நான் யாரு தெரியுமா? தளபதி ரசிகன். நான் வாப்பாட்ட சொல்றாரு, நான் நீங்க யாரு எனக்கு கலட்ட சொல்ல? சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, இமாம் புகாரி அவர்கள் 5886 செய்தியாக பதிவிடுறாங்க. லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சபித்தார்கள், லஅனத் செய்தார்கள். யார? ஆண்களை போல ஒப்பா நடக்கிற பெண்கள், பெண்களை போல ஒப்பா நடக்கிற ஆண்கள். அப்போ ஒரு ஆம்பளை புள்ள கையில காப்பு போடுறான், பெண்களை மாதிரி ஒப்பா நடக்கிறான்டா, காதுல காது குத்தி தோடு அணிகிறான் என்றால் ஹராம். இஸ்லாம் தடுத்தது. ஒரு நடிகனுடைய ஈர்ப்புல இதை செய்கிறானாக இருந்தால் அந்த குடும்பம் நிச்சயமா, பெற்றோர்கள் இதுல மிச்சம் கவனம் செலுத்தணும். என்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் இந்த சினிமால இருந்து வெளியே வருதோ, அதனுடைய தாக்கத்திலிருந்து வெளியே வருதோ, அன்றைக்கு அல்லாஹ்வையும் ரசூலையும் இன்னும் இன்னும் அதிகமாக நெருங்கலாம்.
அதனால இத நல்ல ஆள் மனசுல பதிய வச்சு நிறைய வாப்பாமார் மார்க்கத்தோட குர்ஆனோட மஸ்ஜிதோட நெருக்கமாக இருப்பார்கள். ஆனா வீட்டுல பிள்ளைகள், மனைவி, சில நேரம் முதிய பெற்றோர்கள் இருந்தால் நாடகங்கள் பார்க்கிறது இன்னும் நிக்கல. பார்க்கிறவர்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறார்கள். ஆனா நிறைய வாப்பாமாருக்கு தெரியும் பாக்குறாங்கன்னு தெரியும். டிவில பார்த்தா தெரியும். இப்ப எல்லாம் ஸ்மார்ட் போன்ல ரூமுக்குள்ள தனியா இருந்து எதை பாக்குறாங்க, யாரு என்ன செய்யறாங்க எதுவும் தெரியாது. அந்த ஈமான சரியா கொடுத்திருக்கணும், இந்த தக்குவாவை சரியாக கொடுத்திருக்கணும். பெண்கள் கூட இந்த திரைப்படங்கள்ல வரக்கூடிய நடிகைகளை பார்த்து, ஆபாசத்தை தூண்டக்கூடிய நடிகைகளை பார்த்து தான் அதிகமாக ஒழுக்க சீர்கேடு. சரி, அவங்கள மாதிரி ஆடை அணியணும். அதனாலதான் ஆடைகள் எல்லாம் குறைஞ்சு இஸ்லாமிய பண்பாடுகள் எல்லாம் கலாச்சாரம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஃபேஷன் பின்னாடி போறாங்க. இஸ்லாத்தை சரியாக பின்பற்றிட்டு வந்த ஒரு பெண் ஒரு நடிகையை பார்த்து, அவளுடைய ஒரு விளம்பரத்தை பார்த்து, வாசனை திரவியமே பாவிக்காம இருந்த ஒரு பெண் ஒரு நடிகைக்கு மயங்கி அவ அதை போட்டா என்பதால நானும் போடணும் என்று விரும்புறான். அதற்காக போய் காசு கொடுத்து வாசனை திரவியத்தை வாங்கி எடுத்து போடுற. பொதுவா எல்லாருக்கும் தெரியும், வாசனை திரவியம் பெர்ஃபியூம்ஸ் வாசம் வரக்கூடியது பெண்களுக்கு வீட்டுல போடலாம், மகரமானவர்களுக்கு முன்னாடி, பெண்களுக்கு முன்னாடி போடலாம். ஆனா வெளியே வரும்போது, அந்நிய ஆண்களுக்கு மத்தியில வரும்போது வாசம் பூச முடியாது. அப்படிதானே? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, பள்ளிக்கே வராதீங்கன்றாங்க வாசனை பூசிட்டு. அப்படி வந்தால் ஃபஹிய ஜானியா, விபச்சாரி என்றார்கள். அவர் பெர்ஃபியூமை போட்டுட்டு வாசனை திரவியங்கள் பூசிட்டு அந்நிய ஆண்களுக்கு அந்த வாசம் விளங்குற அளவுக்கு ஈர்க்கக்கூடிய அளவுல வந்தால் பள்ளிக்கே வரக்கூடாது என்றார். நிறைய பேர் எப்படி தெரியுமா அதை விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது, இஷா தொழுகைக்கு வரக்கூடிய பெண்கள் வாசனை திரவியம் போடக்கூடாது அப்படின்ற உண்மையான விளக்கம். ஆண்கள் அதிகமா இருக்கிற நேரம், ஆண்களுக்கு ஈர்ப்பு வரக்கூடியதாக பெண்கள் வாசனை திரவியம் அணியக்கூடாது. பெண்களுக்கு மத்தியில வீட்டுக்குள்ள போட்டுக்கொள்ளலாம். இப்ப இதை நிறைய பேர் எப்படி விளங்குறாங்கடா, பள்ளிக்கு தான் கூடாது. கல்யாண வீட்டுக்கு அடிச்சுட்டு போற பெர்ஃபியூம் அத்தனை பேரையும் திரும்பி பார்க்க வைக்கும். சரி, ஷாப்பிங் போற நேரம், வேற வேற பயணங்கள் போற நேரம் அவ்வளவு வாசனை திரவியம். விபச்சாரிக்கு ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டு சொன்னாங்களே, பெண்ணும் இதுல கவனமா இருக்கணும். கணவன், சகோதரன், தந்தை, பொறுப்புதாரிகள் இதுல கவனமாக இருக்கணும். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில இந்த சினிமால இருந்து எங்களோட குடும்பத்தை சரியாக ஒரு தந்தையால, ஒரு குடும்ப தலைவரால, ஒரு ஆணால காப்பாற்றி வெளியே கொண்டு வர முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு இஸ்லாமிய சிறந்த குடும்பத்தை உருவாக்கலாம். சரி, நான் அடிக்கடி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறேன், நான் இந்த தளபதின்ற ஒரு நடிகனை தலையில தூக்கி வச்சுட்டு இருப்பாங்களா இல்லையா, நான் எந்த பாடசாலைக்கு போனாலும் இந்த நடிகனை பத்தி சொல்லி மாணவர்களுக்கு எச்சரிக்கை செய்யாம வர்றதே இல்லை. எந்த நிகழ்ச்சி செஞ்சாலும் ஒரு 5 நிமிஷமாவது இதை பத்தி பேசுவேன். என்னிடத்துல நேரடியாக ஒரு சில பேர், சில ஆசிரியர்கள் கூட நேரடியாக, உங்களுக்கு இந்த நடிகனோட உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் ஒரே இவர் மேலேயே விமர்சனம் பண்ண. நான் சொன்னேன், நான் லட்சக்கணக்கான மாணவர்களோட பழகிறேன், சந்திக்கிறேன். அதிகமான இளைஞர்கள் இந்த நடிகனுக்குத்தான் ரசிகனாக மயங்கி வைத்திருக்கிறான். அதனாலதான் அதிகம் இதை பத்தி சொல்றது. சுபஹானல்லாஹ், அண்மையில பார்த்தேன் எந்த நடிகன் விபச்சாரத்தை தூண்டி நடித்தானோ, நான் சொல்லும் போதே அதிகம் சொல்ல, இவர்கள் வாழ்க்கையை சீரழிப்பார்கள், அசிங்கத்துக்குத்தான் வித்திடுவார்கள். அண்மையில பிரபலமா செய்திகள் எல்லாம் ஓடுது, அந்த தளபதி நடிகன் தன் சொந்த மனைவியை விட்டுட்டு கள்ள தொடர்பு வச்சிருக்கிறான். மனைவி கோர்ட்ல புகார் கொடுக்கிறான். இப்ப இவன் தான் தளபதியா, இவன் தான் இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாம், இந்த நடிகனுக்கு தான் எல்லாரும் ரசிகர்களாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால உள்ளத்துல ஆழமா பதிய வச்சுக்கோங்க, எங்களுடைய குடும்பத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த ஹராத்தில் இருந்து பாதுகாத்து எடுத்துட்டோம் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகும்.
அதே மாதிரி அல்லாஹு தாலா குர்ஆன்ல 66வது அத்தியாயம் சூரா தஹ்ரீம் 1வது வசனம், யா அய்யுஹன் நபி, அல்லாஹ் நபியை கூப்பிட்டு சொல்றான், லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். நபியே, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு மனைவிட வீட்டுக்கு போய் தேன் குடிக்கிறாங்க. அந்த மனைவிட வீட்டுல அதிகமாக ரசூல்லா இருக்கிறது. அங்க போய்த்து இது பண்ற சில மனைவிமார்களுக்கு 2 பேருக்கு பிடிக்கல. அவங்க ஒரு சின்ன ரசூல்லா மீது உள்ள அன்பு காரணமா ஒரு திட்டம் போட்டு ஒரு பொய் சொல்றாங்க. யார் சொல்ல, என்ன குடிச்சீங்க, வாயில துர்நாற்றம் வருது. ரசூல்லா சொன்னாங்க, நான் இங்கதான் போய்த்து இப்படி தேன் அருந்தினேன், இதுக்கு பின்னாடி நான் குடிக்க மாட்டேன், நான் அதை எனக்கு தடுத்துக் கொள்றேன். அல்லாஹ் உடனே குர்ஆன் வசனம் அனுப்பி என்ன சொன்னாங்க, நபியே, நாம ஹலால் ஆக்கின ஒண்ட உங்களோட மனைவியிட திருப்திக்காக நீங்க தடுத்துக் கொள்றீங்களா? அல்லாஹ் கண்டிக்கிறார். நான் என்ன புரியப்படுத்த வர்றேன் தெரியுமா? ஹலாலான ஒன்றையே மனைவிட பொருத்தத்துக்காக அல்லது மனைவி கணவன் பொருத்தத்துக்காக தனக்கு ஹராமாக்கி கொள்ளக்கூடாது, தடுத்து கொள்ளக்கூடாது என்றால், இன்றைக்கு பல கணவன்மார்கள் மனைவியுடைய பொருத்தத்துக்காக அல்லாஹ் ஹராமாக்கியவைகளை குடும்பத்துக்குள்ளே அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா இந்த சினிமா ஹராம் என்று தெரியும், ஆனால் மனைவிக்கு விருப்பம், அதனால சரி பரவாயில்ல. பாருங்க, ரசூலுல்லாஹ்க்கு ஹலாலான ஒன்றையே, ஹலாலானது எல்லாமே எல்லாம் செய்யணும் என்று இல்லையே, கட்டாயம் ஹலாலான எல்லாத்தையும், இப்ப உணவுல பல உணவுகள் இருக்குது, ஹலாலான உணவு எல்லாத்தையும் ஒருத்தர் சாப்பிடணுமா? இல்ல. ஆனா ஹராமானதை சாப்பிடவே கூடாது. ஹலாலை தனக்குத்தான் தடுத்து கொண்டதுக்கே அல்லாஹ் இந்த அளவுக்கு சொல்றான்டா, ஹராத்த மனைவிட திருப்திக்காக ஒருத்தர் அனுமதித்தால் எவ்வளவு பெரிய பாவம். சிந்திச்சு பாருங்க. திருமணங்கள் வருமா இல்லையா குடும்பங்கள்ல? இப்ப பிறநாளைக்கு பிறகு, ரமலானுக்கு பிறகு நிறைய திருமணங்கள் நிக்கா வலிமா நடக்கும். மார்க்கமான குடும்பமாம், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய குடும்பமாம். ஆனா திருமணங்கள் என்று வந்து விட்டால் ஒரு நாள் தானே, இன்றைக்கு மட்டும்தானே, திரும்ப வாய்ப்பு கிடைக்குமா? இப்படி ஹராமானவைகளை, ஒழுக்க சீர்கேடுகளை தாயும் தந்தையும் பிள்ளையுடைய ஆசை என்பதற்காக அனுமதிக்கிறோம். புள்ளட விருப்பம் என்பதற்கு மார்க்கத்துல ஹராமான ஒன்றை அனுமதிக்கலுமா? ஒரே ஒரு நாள் தானே என்று அழகுக்காக ஆண்கள் முன்னாடி பப்ளிக்கா கொண்டாந்து மணப்பெண்ணை உட்கார வைக்கிறாங்க. வாப்பாவும் தடை விதிக்காம, பாவம் புள்ள ஒரே ஒரு நாள் தானே, வாழ்க்கையில என்ன கல்யாணம் எந்த நாளுமா முடிக்க போறாங்க, ஒரு நாள் தானே, சந்தோஷமா கொஞ்சம் அனுபவிக்கட்டுமே. இப்படிப்பட்ட தந்தைமார்கள், தாய்மார்கள், திருமணமும் ஒரு தடவை தான், அதே மாதிரி வாழ்க்கையும் ஒரு தடவை தான், மரணமும் ஒரு தடவை தான், தீர்ப்புனாலும் தீர்ப்பும் ஒன்றுதான். இதை ஞாபகத்துல வச்சுக்கொண்டு இது நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையிலே மூழ்கி கிடப்பதை விட மறுமையை அஞ்சி ரப்புனுடைய கட்டளைகளுக்கு சரியாக அதை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்க கூடியவர்களாக நம்முடைய குடும்பங்களை உருவாக்கணும். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்கள் அதிகமாக இந்த சினிமால மூழ்கி கிடக்கிறாங்க, அதுல இருந்து காப்பாற்றணும். யுவதிகள் அதிகமாக இந்த ஃபேஷன், சரி, ஸ்டைல், இதுக்கு பின்னால போகிறார்கள். குடும்பமாக நாம சொர்க்கம் நுழையணுமாக இருந்தால் இதுல இருந்து காப்பாற்றணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இமாம் புகாரி அவர்கள் 660வது செய்தியாக பதிவிட்டாங்க. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. மறுமையில வேறு நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தன்னுடைய நிழலில் இருந்து நிழல் கொடுப்பான். முதலாவது இமாமுன் ஆதில், நீதமான அரசன். சாதாரணமா அரசன் என்றா சின்ன பொடியனா இருக்க மாட்டார். பெரும்பாலும் சாதாரண ஒரு அனுபவம் இருக்கும், குறைஞ்சது ஒரு 25-30 வயசாக தாண்டி இருக்கும் என்று வைங்களேன். 2வது தவிர 3, 4 எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜுலுன். 3வது யாரு? மனிதன், மஸ்ஜிதிலே உள்ளத்தை பறி கொடுத்தவர். ரஜுலானி, ரஜுலன், இப்படிதான் 7 கூட்டமும் வரும். 2வது மட்டும் ஷாப்புன், இளைஞர்கள், வாலிபர்கள். சும்மா வாலிபர்கள் இல்ல,
ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே இளமையை கழித்தவர்கள். மஸ்ஜிதுல வந்து தொழக்கூடியவங்கள பாருங்க, 100 பேர் தொழுதா 80 பேர் வயசாளிகளாக இருப்பார்கள் அல்லது பெரிய மனிதர்களாக இருப்பார்கள். இளைஞர்கள்ல 10 பேரையும் காண மாட்டீங்க. இப்ப வரும்போது பல மஸ்ஜிதுகளை தாண்டி நான் வர்றேன். கண்ட எல்லா மஸ்ஜிதிலையும் வெளிய பள்ளியில தொழுகைக்காக வந்திருக்கிறாங்க. வெளியே நின்று பேசிட்டு ஓடிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் இளைஞர்கள் அதிகமா. பள்ளிக்குள்ள வந்து பார்த்தா தொழக்கூடியவர்கள் எல்லாம் நிறைய வயசாளிகள், பெரியவர்கள். ஏன் ரசூலுல்லாஹ் இங்க இளைஞர்களை சுட்டி காட்டி குறிப்பிட்டு சொன்னாங்க என்றால், இந்த வயதிலே மார்க்கத்தோட இருப்பது, இந்த வயதிலே இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பின்பற்றுவது சாதாரணமான விஷயம் இல்லை. சரி, உலகத்துக்கு மயங்கி அதிலேயே ஊறி அந்த ஆசைகளுக்கெல்லாம் மயங்கி இருக்கக்கூடிய வயசு. இந்த வயதிலும் நம் பிள்ளைகள் மார்க்கத்தோட ஒழுக்கத்தோட இஸ்லாம் வழிகாட்டிய அமைப்பிலே வாழ்ந்து மரணித்தால் தான் பெற்றோர்களாக நாமும் மறுமையில தப்பிக்கலாம், பிள்ளைகளும் மறுமையிலே ஜென்னாவுல வாழலாம். இந்த நடிகர்களுடைய பஞ்ச் டயலாக் எல்லாம் விட்டுட்டு, சினிமாவுக்கு பின்னாடி போறதெல்லாம் விட்டுட்டு, என் பிள்ளைகள் இன்னைக்கும் உலகத்துல பல அழகான காரிமார்கள் இருக்கிறாங்க. ஹாஃபில்மார்களுடைய கிராத்துகள் அவ்வளவு கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். எத்தனை பெற்றோர்கள் புள்ள சினிமா பாட்டு படிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதத்தை உலகத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய காரிமார்கள் மாறி அழகான தொனியில ராகத்தோட நல்ல பசுந்தா கேட்கறதுக்கு இனிமையா ஓதக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் உருவாக்கிட்டோம். எத்தனை பெற்றோர்கள் அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரோல் மாடலா கொண்டு வரணும் மார்க்க அறிஞர்களை, இன்றைக்கு உள்ள இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய தாய்களை, குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களை, ஹரத்துல தொழுவிக்கக்கூடிய காரிமார்களை பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக கொண்டு வந்து அவர்களுடைய கிராத்துகளை கேட்டு அதே மாதிரி ஓத பழகக்கூடிய பிள்ளைகளாக, தாய்களுடைய உரைகளை ஆலிம்களுடைய பிரச்சாரங்களை கேட்டு அதே மாதிரி வரணும், அதே மாதிரி உருவாகணும் என்ற ஆசைகளை சின்ன வயசுல இருந்து உருவாக்கணும். அன்பு சகோதரர்களே, இந்த மார்க்கத்திலே இஸ்லாத்திலே ஒரு இளைஞர், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இஸ்லாம் ரொம்ப கஷ்டமா வளர்ந்துச்சு, பல தியாகங்களுக்கு மத்தியில தான் வளர்ந்துச்சு. ஆரம்பத்துல தாருல் அர்கம் ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செய்யும் போது ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார் ஒரு இளைஞர். இந்த இஸ்லாம் இன்றைக்கு இத்தனை கோடி மக்கள் பின்பற்றுகிறார்கள் என்றால், இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கமாக இந்த பூமியிலே இஸ்லாம் இருக்கிறது என்றால் அதுக்கு மிகப்பெரிய காரணம் இவர், ஒரு இளைஞர். அவருடைய வரலாறு நிறைய பேர் படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். டீட்டெயிலா எத்தனை பேருக்கு தெரியுமென்னு எனக்கு தெரியாது. இவருடைய வரலாறை படித்தால் ஈமான் உள்ள ஒவ்வொரு பெற்றோரும் என் பிள்ளைய இவரை மாறி உருவாக்கணும் என்று விரும்புவார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு, தாய் எதிர்க்கிறா, தாயை விட இஸ்லாம் பெருசு என்று ரசூலுல்லாஹ்வோட எல்லாத்தையும் முட்டுட்டு இருக்கிறார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? பெரிய பணக்காரன், எல்லாரும் படிச்சு வச்சிருப்போம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி. அவர் ஆடை அணிந்தா மார்னிங்க்கு ஒன்று, நைட்டுக்கு ஒன்று, சர்வ சாதாரணமா ஆடைய அவ்வளவு வசதி. அவருடைய அத்தர் நறுமணம் எப்படி இருக்குமா? அவர் போன்ற நறுமணம். அவர் ஒரு பாதையால நடந்து வைத்திருப்பார். பிறகு வந்த ஒருத்தர் முஸ்அப் இங்க இருந்தாரா வந்தாரான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு தனித்துவமான, வேற யார்ட்டையும் இல்லாத அப்படி விலை உயர்ந்த வாசனையான திரவியம், அவ்வளவு வசதி. அப்படி இருந்தவர் தாய் எதிர்க்கிறார். அல்லாஹ்வுக்காக சொத்து செல்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதரோடு வந்து இருக்கிறார். கஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழுகிறார். இது பொதுவா எல்லாரும் தெரிஞ்சது. அபிசீனியாக்கு ஹிஜ்ரத் போறாங்க, ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க. போய்த்து திரும்ப வர்றார். வந்தா அவர் வந்து முதலாக
அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறாங்க. அதுக்கு பிறகு தாயை வந்து பாக்குறாங்க. இப்ப உம்மா கேட்கிற தாய், நான் இருக்க நீ பேத்து முஹம்மத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்து பார்க்கிறியாக இருந்தால் என்னை விட அவர் முக்கியமா? முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? தாயே, நீங்க கருவுல என்ன சுமந்தீங்க, கருவுல இருக்கிற இருள்ல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்தீங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என் வாழ்வை, என்னுடைய வாழ்க்கையை இருள்ல இருந்து, இருட்டில இருந்து எனக்கு வெளிச்சத்தை காண்பித்தவர். உங்களை விட நான் அவரைத்தான் அதிகம் நேசிக்கிறேன். இது சாதாரண வார்த்தை அல்ல. இன்றைக்கு நம்முடைய புள்ள இப்படி சொன்னா நிறைய பேர் கோபப்படுவாங்க. சரி, ஆனால் என் பிள்ளை அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உண்மையாகவே உள்ளத்தால் என்னை விட நேசிக்குது என்றால் ஒரு தாய் எவ்வளவு சந்தோஷப்படணும், ஒரு வாப்பா எவ்வளவு சந்தோஷப்படணும். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுவோட வாழ்க்கையில மிக முக்கியமான பல சம்பவங்கள் நடந்துச்சு. முழுமையா சொல்ல எனக்கு நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு தொடர நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மக்கால பிரச்சாரம் மெதுவாக நடக்குது. பகிரங்கமா சொல்றது ரொம்ப கஷ்டம். ரசூலுல்லாஹ் மெதுவாக ரகசியமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மதீனால இருந்து ஒரு கூட்டம் வர்றாங்க. அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப பிரச்சாரம் இது. வந்தா அவரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ் பத்தி விளங்கி ஒரு 10-11 பேரை கூட்டிட்டு வர்றாரு. முதலாவது அக்கபா உடன்படிக்கை இஸ்லாமிய வரலாறுல ரசூலுல்லாஹ் இடத்துல பைஅத் செஞ்சு இவர்கள் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நாம் மதீனாவுல இந்த மார்க்கத்தை பரப்புவோம், இஸ்லாத்தை சொல்லுவோம் என்று அவங்க வாக்குறுதி கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களிடத்திலிருந்து எங்களுக்கு ஒருத்தரை நீங்க தரணும். அவர் மதீனாவுல வந்து இந்த மார்க்கத்தை மக்கால எப்படி நீங்க பிரச்சாரம் செய்றீங்களோ அதே மாதிரி மதீனாவுல அவர் இஸ்லாத்தை சொல்லணும், மக்களுக்கு தெளிவா சொல்லணும், ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் எத்தி வைக்கணும். அதற்காக நீங்க ஒருத்தரை மதீனாக்கு எங்களோட அனுப்பணும். இஸ்லாமிய வரலாற்றுல மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிய முதலாவது தாயி, முதலாவது மார்க்க பிரச்சாரகர் அந்த இடத்துல இருந்து வெளியே போறார். மதீனால இருந்து வந்த தோழர்கள் கேட்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, பல மூத்த சஹாபாக்கள் பல பேர் இருந்தும் ரசூலுல்லாஹ் தெரிவு செய்து அனுப்பியது இளைஞன், வாலிபனாக இருந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவரோட சேர்த்து அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போய் அவர் பிரச்சாரம் செய்கிறார். சுப்ஹானல்லாஹ், 10-11 பேராக இருந்தவர்களை பிரச்சாரம் பண்ணி அல்லாஹ்வுடைய பாதையிலே தஅவா செய்து மக்களை அழகான முறையில இஸ்லாத்தை எத்தி வைத்து மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து அடுத்த தடவை மக்காவுக்கு மதீனால இருந்து வர்றாங்க. 2வது அக்கபா உடன்படிக்கை கிட்டத்தட்ட 70-80 பேர். சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு தாவா. என் மூலம் ஒருத்தருக்கு இந்த மார்க்கம் கிடைக்குதா, ஒரு நல்ல விஷயத்தை என்னால எத்தி வைக்க முடியுதா, எவ்வளவு பெரிய பாக்கியம். அவருடைய அந்த பிரச்சார திறமையால், தாவா திறமையால் மதீனாவே அதுக்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யமா மாறுது. ஆனால் வித்திட்டது அல்லாஹ் யார வச்சு? ஒரு இளைஞனை வச்சு. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல பல இளைஞர்கள் இருக்கிறார். ஒரு குடும்பத்துல மார்க்கத்துல ஒரு சின்ன விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்கு தொழுகை சம்பந்தமாக அதனுடைய சட்ட திட்டங்களை, முழு சட்ட திட்டங்களை இஸ்லாமிய குர்ஆன் சுன்னா அடிப்படையில விளக்கப்படுத்துவதற்கு குடும்பங்கள்ல உள்ள இளைஞர்கள்ல எத்தனை பேருக்கு சரியாக தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஊருக்கு உலகத்துக்கு தாவா பண்ணது 2வது வெப்பம். தன் குடும்பத்துக்குள்ளேயே பெற்றோர்கள் சிந்திக்கணுமா இல்லையா? ஆசை வைக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் இளைஞராக இருந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு பகுதிக்கு தஅவா செய்வதற்கு அனுப்பி வைக்கிறாங்க என்றால் எவ்வளவு நம்பிக்கை அவர் மேல.
அந்த இளம் பராயத்திலையும் எந்த அளவுக்கு அறிவோட திறமையோட அவர் இருந்திருக்கணும். அவ்வளவு தாவா பண்ணி இத்தனை பேரை கொண்டு வந்தார். அவர் தாவா பண்ணி இஸ்லாத்துக்கு வந்தவர்கள்ல மிக முக்கியமான ஒருத்தர் தான் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக மிக பிரபலமான ஒரு சஹாபி. ஒரு மதீனால உள்ள கோத்திரங்கள்ல அவுஸ் கஸ்ரஜ் என்று இருக்கும் தலைவர்கள் இருப்பாங்க. மிக முக்கியமான ஒரு தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை பத்தி நிறைய நாங்க படிச்சிருப்போம், நிறைய படிச்சிருப்போம் அவருடைய வீரங்களை பத்தி. அவர் யாருடைய தாவாவால கவரப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்தார் என்றால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. இஸ்லாத்துக்காக எல்லாத்தையுமே விட்டு தியாகம் செய்தார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வர்றாங்க, இருக்கிறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. ரசூலுல்லாஹ் அவரை பார்த்ததும் தேம்பி 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 அழுதாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் யா ரசூலுல்லாஹ், என்ன காரணம்? உங்கள் அழுகைக்கான காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் யாரை பார்த்துட்டு அழுதாங்க தெரியுமா? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அழுதாங்க. என்ன காரணம்? அவர் போட்டுட்டு வந்திருந்த அந்த ஆடையை பார்த்துட்டு, அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் கண்ணால ஓடுது, தேம்பி தேம்பி அழுதாங்க. இவர் யார் தெரியுமா? இந்த முஸ்அப் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் அணிந்த ஆடையுடைய அந்த தரம் எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுக்காக, இந்த மார்க்கத்துக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தார். இன்றைக்கு ரொம்ப கனமான, சரி, ரொம்ப கனமான ஆடை, கனமானதுன்னா ஆக வறுமையில் உள்ளவங்க தான் போடுற ஆடைக்கு சொல்றது. ஏனென்றா வசதி உள்ளவங்க நல்ல உடம்புக்கு ராகத்தான் தேவையான கம்ஃபர்டபுளா போடுவாங்க. ஒண்ணும் இல்லாதவங்க இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான புடவையா இருந்தாலும் எடுத்து மேல போடணும். கனமான போர்வையா போத்திட்டு வந்திருக்கிறார், உடுத்துட்டு. அதுலயும் பிஞ்சு இருக்குது. பிஞ்சு அந்த இடத்துல ஒட்டு போட்டு தச்சு உடுத்துட்டு வந்திருக்கிறார். எப்படி வாழ்ந்தவர் இவர்! இளைஞன் தான். அல்லாஹ்வுக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டார். மார்க்கத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதரோட இஸ்லாத்துக்காகவே வாழ்ந்தார். அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு? நிறைய பேர் அவரோட வரலாறை படிச்சிருப்போம். ஆனா அதுல ஒரு சில கட்டங்கள் இருக்குது, நம்ம நிறைய பேர் அறிஞ்சிருக்க மாட்டோம். சரி, ரசூலுல்லாவையே ஒருத்தர் அழ வச்சாருந்தா எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கணும். நம்முடைய குடும்பங்கள்ல வளரக்கூடிய இளைஞர்கள் சொத்தை எல்லாம் உட தேவையில்லையே, சரி, இவ்வளவு எல்லாம் தியாகம் செய்ய தேவையில்லையே. அல்லாஹ்வுக்காக சினிமாவை விடுங்க என்றாலே அதை கூட செய்ய முடியாம இருக்கிறதா? ஐவேளை தொழுகைய சரியா தொழுங்கண்டா அதை கூட செய்ய முடியாம இருக்கிறதா? இஸ்லாத்த அடிப்படையை, மார்க்கத்தை சரியாக பின்பற்றுங்கள் என்றால் அது பெரிய பாரமாக இருக்கிறதென்றால் சமூகம் என இப்படி நம்முடைய இளம் சமூகம் வேற திசையில பேத்துட்டென்றால் அடுத்து வர இருக்கிறது ரொம்ப நெருக்கடியான காலம், இன்னும் நெருக்கடியான காலம். ஈமானை பாதுகாக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான காலம். நாம சரியாக வழிகாட்டி விட்டு எம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை முறையாக கொடுத்து விட்டு நாம் மரணிக்காவிட்டால் எம்முடைய மரணத்துக்கு பின்னாடி கூட நம் பிள்ளைகள் நரகத்துக்குரிய செயல்களை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. மற்றவர்களிடத்திலே பதுவா கேட்டு யாரு பெத்த புள்ளை இது, யாருடைய புள்ளை இது, யார் இந்த பிள்ளைக்கு வாப்பா என்று அந்த வாப்பா கபர்ல இருப்பார். அந்த வாப்பாக்கு பதுவா பண்ணிட்டு இருப்பார்கள். சின்ன வயசுல இந்த ரமலான்ல மட்டும் ஒரு போன கிழமை நான் திஹாரிக்கு ஒரு புதன்கிழமை பயானுக்கு போயிட்டு நைட் 11:30 மணி வர்றேன். எங்களோட ஊர்ல பெரிய ஒரு ஜனாசா முடிஞ்சு பெரிய ஒரு கூட்டம் வெளியே வருது அடக்கிட்டு. பிறகு காலையில நான் விசாரிச்சு பார்த்தா வெறும் 22 வயசு, ஒரு 22, 23 வயசு இருக்கும் என்றார் ஒரு இளைஞர் மௌத்தாகிட்டார். அதுக்கு முத நாள் 19 வயசு ஒரு பொடியின் எக்ஸிடென்ட்ல இன்றைக்கு ஒரு பொடியன் பைக்ல மோதி நான் கண்ணால பாக்குறேன், மரணிச்சு கண்ணு முன்னாடி அப்படி இருக்குது.
ஏன் நான் இதை சொல்றேன்னா, நாங்கெல்லாம் சரி இப்பதானே அனுபவிக்கிற வயசு தானே, கொஞ்சம் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ், இன்னும் கொஞ்ச நாள் ஆப்போக்குள்ள சரியாகிறோம், அந்தந்த வயசு வரப்போக்குள்ள பக்குவம் வந்துட்டு இப்படி சும்மா கணக்கில்லாம விட்டுட்டோம் என்று வைங்க, திருத்த வேண்டிய வயசுதான் இந்த வயசு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே மறுமையில நிழல் கிடைக்கும் என்று. இந்த வயதுல சரியா இருந்தாதான், ஏன்னா அதுதானே கஷ்டம். இந்த வயதுல மார்க்கத்தை சரியாக பின்பற்றுவதும், இஸ்லாத்திலே உறுதியாக இருப்பதும், மார்க்கத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதும் இந்த வயசுலதான் கஷ்டம். அதிலே சரியாக நடந்து கொண்டால் அப்பதான் மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரசியுடைய நிழல் கிடைக்க போகும். அந்த அடிப்படையில நான் முழுமையா சொல்லி முடிக்கல. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கூட வாழ்க்கையில உஹது யுத்தம் நடக்குது. அங்க அவர் ஷஹீதாக்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு தருணம் அது. உஹது யுத்தம் முஸ்லிம்களுக்கு முதலாவது வெற்றி, முதல் பகுதி. இடையில வெற்றி அப்படி மாறுது. ரசூலுல்லாஹ், அதாவது யுத்தங்கள் நடக்கிற டைம்ல கொடி இருக்குது, சாதாரணமான கொடி அல்ல. அந்த கொடிதான் யார் யுத்தத்திலே வெற்றி பெற்றவர் என்பதை தீர்மானிக்கும். அப்ப கொடிய ரசூலுல்லாஹ் கொடுத்தது யார்கிட்ட கையில தெரியுமா? உஹதுல முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கையில. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஈமானுடைய கொடி அது கையில கொடுத்தாங்க. முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தைய மீறிட்டாங்க. அப்படியே உஹது யுத்தத்துல ஒரு சிக்கல் நடக்குது, ஒரு பதட்டம். ரசூலுல்லாஹ்வை கிட்டத்தட்ட கடைசியில ரசூலுல்லாஹ்வை கொல்வதற்காக குறிவைத்து காஃபிர்கள் திரண்டுட்டாங்க. ஒரு 70 பேர் கிட்டத்தட்ட அப்படியே ஒன்று கூட்டுறாங்க. அதுலயும் நிறைய பேர் அப்படியே ஷஹீதாக்கப்படுறாங்க. இறுதியில மிஞ்ச கொஞ்சம் பேர்ல முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார். அவர் ரசூலுல்லாஹ்வை காப்பாத்துறதுக்கு நிறைய முயற்சி எடுத்தார். ஆனால் நிலைமைய பார்த்து அவர் ஒரு முடிவெடுத்தார். இளைஞனாகத்தான் இருந்தார். அவருடைய சமயோசிதம் எப்படி இருந்துச்சு, அவருடைய உயிர் எப்படி பிரிந்துச்சு, ஏன் பிரிஞ்சிச்சு, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். சரி, சொன்ன செய்திகள்ல மிக முக்கியம், பெற்றோர்களாக இருந்தால், இளைஞர்களாக இருந்தால் நாங்க முடிவெடுக்கணும். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி எல்லாராலையும் தியாகம் செய்ய முடியாது. ஆனால் பெற்றோர்கள் கொஞ்சமாவது, அவர் இளைஞனாக இருந்தும், அவ்வளோ மூத்த சஹாபாக்கள் இருந்தும் ரசூலுல்லாஹ் அவரை தெரிவு செஞ்சு தாயாக அனுப்புறாங்க என்றால், என் பிள்ளைக்கு எங்கள் குடும்பத்துல ஒரு 10 பேரை வச்சு தொழுகைய பத்தி மட்டுமாவது சரி, அல்ல குறைஞ்சது ஒரு குர்ஆனை அழகாக ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ராகம் விட்டு நல்ல முறையில தஜ்வீத பேணி பசுந்தா ஓதுற அளவுக்கு, தொழுகையில திடீரென்று ஒரு பள்ளியில ஒரு இமாம் திடீரென்று ஏதோ சுகையினம் காரணமா தொழுவிக்க முடியலன்னு வைங்க, ஏண்ட பிள்ளைக்கு முன்னால வந்து ஃபாத்திஹாவை பிழை இல்லாம அழகா ஓதி அந்த தொழுகையை நல்ல முறையில இமாமத்து செய்யற அளவுக்கு அந்த தகுதியாவது 15-16 வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கு குறைஞ்சது இந்த தகுதியாவது இருக்குது. அந்த அளவுக்கு நாம் அவர்களை வளர்த்துட்டோமா? அந்த அளவுக்கு அவர்களை நாம் வழிகாட்டிட்டோமா? பெற்றோர்கள் சிந்திக்கணும். அதே மாதிரி இளம் பிராயத்துல உள்ள ஆண் பிள்ளைகளும் சரி, பெண் பிள்ளைகளும் சரி, நாம் மார்க்கத்துக்காக நம்முடைய பங்களிப்பு என்ன, நம்முடைய குடும்பத்தை சரியாக சீர்திருத்துவதற்கு நம்முடைய பங்களிப்பு என்னன்னு சிந்திக்கணும். மிக முக்கியமா வாப்பா உம்மா மார்க்கத்துல உறுதியா இருக்கிற குடும்பங்களை விட இன்ஷா அல்லாஹ் ஒரு புள்ள, ஒரு இளைஞன், குறிப்பாக வாலிபன், இளம் வயது யுவதி மார்க்கத்தை சரியா படிச்சுட்டு அதுல உறுதியா இருந்தா அந்த குடும்பத்தை முழுமையாக மாற்றுவது. வாப்பா நல்ல பள்ளியில பெரிய நிர்வாகியா இருக்கலாம், குடும்பத்தை பார்த்தா சில வேளை பெரும்பாலும் பிள்ளைகள் மார்க்கத்தோட சம்பந்தம் இல்லாம அல்லது இஸ்லாத்துக்கு ரொம்ப தூரமா, அப்படித்தான் நிறைய குடும்பங்கள் இருக்குது, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. ஆனால் ஒரு இளைஞனோ இளம் வயதுல உள்ள ஒரு பெண் பிள்ளையோ முறையாக மார்க்கத்தை படிச்சுட்டாங்கண்டா தன் வாப்பா தன் உம்மாவை அந்த புள்ள திருத்து. வாப்பா சொன்னா புள்ள கேட்காது பெரும்பாலும், சரி வாப்பாவை மீறிட்டு பேத்துரும். ஆனால் புள்ள சொல்லும் போது வாப்பா உம்மா கேட்கிற வீதம் ரொம்ப அதிகம். சகோதரர்களை, குடும்பத்தை அந்த புள்ள திருத்தும். அப்படி
குடும்பத்தை ஈமானிய பாதையிலே வழிகாட்டக்கூடிய இளம் வயதில் உள்ள அந்த இளைஞர் யுவதிகளை அப்படி உருவாக்கக்கூடிய பெற்றோர்களாக நம்ம மாறணும். நம்முடைய குடும்பங்கள் இஸ்லாமிய குடும்பங்களாக மாறணும். வல்லவன் ரஹ்மான் அதற்கு துணை புரியணும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்து கொள்கிறேன். இன்னஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷாஅ அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.